பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஏதோ தெரியாம பண்ணிட்டாதி, என்ன விட்டுறாதி. சத்தியமா இதுக்கப்புறம் இது மாதிரி எதுவும் பண்ண மாட்டாதி. ப்ளீஸ் ஆதி, விட்டுறாதி விட்டுறாதி. நோமாயா நோ. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என் மித்துக்கு கொடுத்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம். அத காட்டணும்ல, அத காட்டுறேன் உனக்கு இப்போவே. என்னையோட உன் சாப்டர் க்ளோஸ் டி. ஆதி ஸ்டாப் இட் ஆதி. ஆதி என்ன ஆதி பண்றீங்க நீங்க? உதவியை கொஞ்சம் அணுங்க சார். ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன முடியாது பிரகாஷ், முடியாது. இன்னைக்கு இவ்வளவு நான் உயிரோட இருக்காம விட மாட்டேன் பிரகாஷ். பிரகாஷ் என்ன பண்றீங்க? விடுங்க. என் கையால இவ்வளவு இதே இடத்துல இப்பவே கொல்லணும். விடுங்க பிரகாஷ், விடுங்க. சாப்பிடாது, நிறுத்துங்க. நீங்க பட்டுக்க அந்த பொண்ணு உயிரோட இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அது இதெல்லாம்? இப்படி சட்டத்தை நீங்க கையில எடுத்தீங்கன்னா பின்ன நாங்களே எதுக்கு இருக்கோம்? அதுக்காக இவ்வளவு என்ன உயிரோட விட சொல்றீங்களா? என்னால முடியாது. என் மித்த அனுபவிச்ச வலியையும் வேதனையும் அவன் இப்பவே எங்கேயே அனுபவிக்கணும். விடுங்க பிரகாஷ், விடுங்க. அர்ஜுன் வரும், இவர்கிட்ட சொல்லுங்கடா. டே ஆதி, உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான்டா. அதுக்காக இவ்வளவு கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கையை வீணடிக்க போறியா? டேய், அத பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இப்பவே உயிரை எடுக்கணும். விடுங்க பிரகாஷ், என்ன விடுங்க. ஸ்டாப் இட் ஆதி. என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க தப்பு பண்ணிருக்காங்க தான். நீங்க சொல்ற மாதிரி மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிருக்காங்க தான். அதுக்காக இவ உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆதி. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க எடுப்போம். அது எங்களை நம்புங்க. தயவு செஞ்சு இப்போ இது மாதிரி பேசுறத விடுங்க ஆதி. எனக்கு புரியுது, உங்க கோபம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா ஐ எம் ஷுவர் ஆதி, கண்டிப்பா சட்டப்படி என்ன தண்டனையோ அதை இவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆதி. பிளீஸ். என்னடா ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? இவர்கிட்ட சொல்லுங்கடா. என் மித்து எரிஞ்சு போன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அணுவா துடிக்கிறான்னு கண் கூட டெய்லியும் பாத்துக்கிட்டு இருக்கேன்டானா. அவர் என்னடானா இவ்வளவே பண்ணின இவளை உயிரோட விட சொல்றாரு. என்னால இவளை உயிரோட விட முடியாதுடா, விட முடியாது. என்ன விடுங்க. அது புரியுதுடா. அதுக்காக இவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? டேய், அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லடா. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனா சின்னக்கு இவ உயிருக்கு என் கையால தாண்ட போகணும். விடுங்க. விட மாட்டேன்டி. இன்னைக்கு உன் சாவி என் கையில தாண்டி. விடுங்க பிரகாஷ், விடுங்க. அது மித்ரா கால் பண்ணிருக்காங்கடா, முதல்ல பேசலாம். ஹலோ ஹிட்லர். மித்து பாப்பா, உன் நிலைமைக்கு யாரு காரணம் நான் கண்டுபிடிச்சேன்டி. நான் இந்த மாயா தாண்டி, மாயாதான். நீ உனக்கு கவலைப்படாத மித்து. இவ சாவு இன்னைக்கு என் கையால தாண்டி. ஹிட்லர், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ணாத. என்ன மித்து, என்னடி பேசுற நீ? அவ உன்னை எரிச்சு கொலை பண்ண பாத்திருக்காடி. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படி அவளுக்கு எதுவும் பண்ணாம இருக்க முடியும்? நீ பாரு மித்து, என்னால முடியாது மித்து. அவளை இப்பவே நான் கொல்ல போற மித்து. ஹிட்லர் ப்ளீஸ், கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா ப்ளீஸ் ஹிட்லர் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. எனக்கு தெரியும் எரிஞ்சு போனா எவ்வளவு வலியையும் வேதனையும் அனுபவிப்பாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு வலியையும் வேதனையும் மற்றவங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல ஹிட்லர். அதான் சொல்றேன். ப்ளீஸ் அவளை விட்டுரு. அதோட இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? அது மன்னிப்பு தான். இதை விட கொடூரமான தண்டனை வேற எதுவுமே இருக்க முடியாது ஹிட்லர். அவளை விட்டுரு. ஹிட்லர், நான் தான் சொல்றேன்ல, அவளை விட்டு ஹிட்லர். உன் பொண்டாட்டி மித்து பாப்பா, நான் சொல்றேன். அவளை விட்டு ஹிட்லர், அவளை விட்டு. சட்டப்படி அவளுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீ அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறியா? என்ன என்னை பத்தி நீ யோசிக்கலையா ஹிட்லர்? ஜெயிலுக்கு போயிட்டனா அப்புறம் நான் எனக்கு எல்லாரையும் விட நீ ரொம்ப முக்கியம் ஹிட்லர். நீ கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேலேயும் உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னா தாராளமா நீ அவளை கொன்று ஹிட்லர். இப்படிலாம் பேசாதடி. சரிடி, நான் அவளை கொல்லல, போதுமா? தேங்க்ஸ் ஹிட்லர். பிரகாஷ், முதல்ல விடுறீங்களா? நான் அவளை கொல்ல மாட்டேன். முதல்ல விடுங்க.
ஏய் கேட்டியாடி, இதாண்டி என் மித்து. இப்போ நீ கண்ணு முன்னாடி உயிரோட உட்கார்ந்துருக்கனா அதுக்கு காரணம் என் மித்து உனக்கு போட்ட உயிர் பிச்சடி, உயிர் பிச்சை. அவ சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே கொடூரமான தண்டனை எது தெரியுமா? அது மன்னிப்பு தாண்டி. என் மித்து உனக்கு கொடுத்திருக்க மன்னிப்பு தாண்டி நாங்க உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீ அவளை எரிச்சு விட்டு கொலை பண்ணணும்னு நினைச்சல, ஆனா அவ உனக்கு அந்த மாதிரி ஒரு வலி வேதனை வேண்டான்னு சொன்னாடி. இதாண்டி என் மித்து. இப்ப புரியுதா நான் எதுக்காக அவளை லவ் பண்ண, எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? நான் இப்பவும் சொல்றேன்டி, நீலாம் என் மித்து கால் தூசிக்கு கூட வரமாட்டடி. சி, தயவு செஞ்சு சொல்றேன், ஜெயிலுக்கு போயிட்டு வராம இருந்தன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு நல்ல காலம். ஒருவேளை ஜெயில இருந்து வெளியில வந்துட்ட, அது உனக்கு கெட்ட காலம்டி. அன்னைக்குதான் நீ இந்த பூமியில இருக்க லாஸ்ட் டேவா இருக்கும். அர்ஜுன், வருண், நீங்க ஆதி கூப்பிட்டு கிளம்புங்க. நான் அடுத்து என்ன நடக்கணுமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறேன். ஓகே சார். இங்க பாருங்க பிரகாஷ், என் மித்து சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் இவளை நான் உயிரோடவே விடுறேன். இல்லைன்னா எங்கேயே இவளை கொண்டு புதைச்சிருப்பேன். இங்க பாருங்க பிரகாஷ், சட்டத்துக்கு முன்னாடி இவளை நிறுத்தி சட்டப்படி இவளுக்கு அதிகபட்ச தண்டனை என்னவோ அதை வாங்கி தர வேண்டியது உங்களோட பொறுப்பு பிரகாஷ். அது நடக்கல, இவளோட உயிருக்கு நான் உத்தரவாதம் தரமாட்டேன். ஆதி, சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆதி. ப்ளீஸ் ஆதி, நீங்க கிளம்புங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே பிரகாஷ், நான் கிளம்புறேன். இன்னொரு வாட்டி என் கண்ணில் பற்றாதடி, பற்றாத. ஓகே அர்ஜுன், வருண், இவங்களை நாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு போறோம். அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் ஆதியை கூப்பிட்டு வாங்க. ஓகே சாந்தி, இவங்களை அழைச்சிட்டு வாங்க. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க வருண். சார், மாயா கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும் சார். ஸோ வித் யுவர் பெர்மிஷன் நாங்க மாயா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆமா சார், இவகிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். ஸோ ப்ளீஸ். ஓகே அர்ஜுன், ஓகே வருண், பேசுங்க. பட் சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ சீக்கிரம் பேசுங்க எதா இருந்தாலும். ஓகே ஓகே பிரகாஷ், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க இவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம். ஓகே அர்ஜுன். சாந்தி, வாங்க நம்ம வெளியில வெயிட் பண்ணலாம். ஓகே சார். அர்ஜுன், ஹெச்சி, உன் வாயால என் பேரை கூட சொல்லாத. கேட்கும் போதே அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்குது. கேண்டி, நீலாம் ஒரு பொண்ணாகா? சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி கேவலமான ஒரு ஜென்மத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. சி, உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு இவ்வளவு கொடூரமான விஷயத்த பொண்ணு? சரியா சொல்றடா அர்ஜுன். சி, நீலாம் ஒரு பொண்ணாடி. பொண்ணுங்கிறத விடு, நீலாம் ஒரு மனுஷியா? எப்படி கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம உன்னால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? சத்தியமா சொல்றேன், உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. சி, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாகா? சி, கேவலம் உன் வன்மத்தை தீக்கணுங்கிறதுக்காக எப்படி ஒரு பொண்ணை எரிச்சு கொள்ளணும்னு நினைச்சிருக்க? சத்தியமா சொல்ற மாயா, நீ இவ்வளவு கேடு கெட்ட ஜென்மமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளாரே அலோவ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். உன்னை நம்பி ஆதியோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக வீடு வரைக்கும் அலோவ் பண்ணா நீ என்னடானா இந்த உலகத்திலேயே எவனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றதுக்கு. ஆனா நீ சொல்லவே ரொம்ப அசிங்கமா இருக்குடி. நீலாம் சத்தியமா பொண்ணுங்க குளத்துக்கே அசிங்க சேர்க்க வந்தவடி. ஏய், பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு மித்ரா சிஸ்டர் பார்த்து தெரிஞ்சுக்கடி. இப்ப புரியுதா ஆதி எதுக்காக மித்ரா சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு? ஏய், பொண்ணுன்னா அவங்க பொண்ணுடி. இந்த நிலைமையில இருக்கப்ப கூட உன்னை எதுவும் பண்ண வேண்டான்னு உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காங்கடி, உயிர் பிச்சை போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் ஒரு வார்த்தை ஆதி கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கோயேன், சின்னரும் புணந்தாங்க இருந்திருக்கும். ஆதி இருந்த வெறிக்கும் ஆத்திரத்துக்கும். சும்மா சொல்லக்கூடாது மாயா, சும்மா சொல்லக்கூடாது. பக்காவா பிளான் பண்ணி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்னமோலாம் பண்ணிருக்கல. ஆனா நீ ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ட மாயா. ஆதி மித்ரா மேல உயிரே வச்சிருக்கான், அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறத நீ மறந்துட்ட. அது மட்டும் உனக்கு ஞாபகம் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா செய்யறதுக்கு யோசிச்சிருப்ப. ஆனா மாயா பாத்தியா, ஆதியும் மித்ராவும் போட்ட உயிர் பிச்சையில தான் வாழ்க்கையின்மே வாழ போகிற நீ. ஆனா நீ மாயா ஒரு நாளும் எதுக்காகடா அவங்க நம்மளை மன்னிச்சாங்கன்னு நீலாம் ஒரு பொண்ணா இருந்தனா, சச்சா ஒரு மனுஷியா இருந்தனா, டெய்லியும் அவங்க உனக்கு போட்ட உயிர் பிச்சையில வாழ்ந்துகிட்டு ஒரு நிமிஷமும் உனக்கு நரகமா மாறும்டி. சரியா சொல்லடா அர்ஜுன்.
ஏய், மித்ரா சிஸ்டர் சொன்ன மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமாடி? அது மன்னிப்பு தான். ஏன்னா நீ எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயத்த மித்ரா சிஸ்டருக்கு பண்ணிருக்கன்னு தெரியுமா? ஆனா அவங்க உனக்கு அதே மாதிரி வலியையும் வேதனையும் கொடுக்க கூடாது, போனா போகட்டும் மன்னிச்சு விட்டுருன்னு ஆதி கிட்ட சொன்னாங்கடி. அந்த அந்த ஒரு வார்த்தையில தான் ஆதி உன்னை உயிரோட விட்டான். ஆனா இனிமே நீ உயிரோட இருந்தாலும் அதை நடப்போனத்துக்கு தாண்டி சமம். ஏன்னா 2 பேரும் போட்ட உயிர் பேச்சில தான் இனிமே நீ வாழவே போற. இனிமே ஒரு நாளும் பேசாம அன்னைக்கு ஆதி நம்மள பெட்ரோல் ஊத்தி எரிச்சே கொண்டிருக்கலான்னு தோணிக்கிட்டே இருக்கும்டி. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, இதை விட சிறந்த தண்டனை உனக்கு வேற எதுவுமே கிடைக்காது. உன்னெல்லாம் இதுக்கு மேல பார்த்தா கூட பாவம் தானா வந்து சேரும்டி. இங்க பாரு, ஆதி சொன்னதே தான் திரும்ப நானும் சொல்றேன். இன்னொரு தடவை அவன் கண்ணு முன்னாடி வந்துடாது. ஏன்னா அவன் எல்லா டைமும் இதே மாதிரி உனக்கு உயிர் பேச்ச போட்டுட்டே இருக்க மாட்டான். ஒழுங்கு மரியாதையா திருந்துறதுக்கான வழிய பாரு. திருந்தல உன் முடிவு ஆதி கையால தாங்கிறத எப்பவும் மறந்துடாத. அர்ஜுன், இவ்வளவு நீ சொன்னோன்னா திருந்திடுவான்னு நினைக்கிறியாடா? சில நாய்களுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. அந்த கேட்டகரி தான் இவளும். இவளா திருந்த மாட்டா. இந்த ஜென்மத்திலும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் இவளால திருந்த மாட்டா. வா அர்ஜுன், நம்ம கிளம்பலாம். இவளை பார்க்க பத்திட்டு வருது. எங்கடா அங்க கடற்கரை தீப்பெட்டி எடுத்து குளிச்சு விட்டுருவோமான்னு எனக்கே தோணிட்டு இருக்கு. வா அர்ஜுன், போலாம். சரி, ஓகே அர்ஜுன். ஆதி ரிலாக்ஸ் ஆனோன்னு ஸ்டேஷனுக்கு மறக்காம கூப்பிட்டுட்டு வாங்க. இப்ப நாங்க இவங்களை கூப்பிட்டு கிளம்புறோம். ஓகே சார், பார்த்து கூப்பிட்டு போங்க. ஏன்னா இவ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். போற வழியில உங்க கல்லே மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட போறா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அர்ஜுன். அர்ஜுன், அப்புறம் உங்க 3 பேருக்கும் வார்னிங் கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி யாராச்சும் விசாரிக்கிறேன்னு தனியா அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அர்ஜுன். ஏற்கனவே நீங்க போட்டு அடின்னு அடிச்சதுல அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். தேங்க் காட் லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால அவன் உயிர் தப்பிச்சது. இங்க பாருங்க அர்ஜுன், இந்த மாதிரி பண்றதெல்லாம் சட்டப்படி குற்றம், சரியா? இனிமே இது மாதிரி பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஏதோ தெரிஞ்சவங்கிறதுனாலதான் உங்களுக்கு வார்ன் பண்ணி நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சதா? சாரி சார். சாரி பிரகாஷ். ஓகே அர்ஜுன், ஓகே வருண். அப்ப நான் இவங்களை கூப்பிட்டு ஸ்டேஷன் கிளம்புறேன். மறக்காம ஆதி கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துருங்க. ஓகே ஆண்டி, அழைச்சிட்டு வாங்க. எஸ் சார். ஹே வா. என்னடா இந்த மாயா இவ்வளவு கேவலமாவும் கொடூரமாவும் நடந்துட்டு இருந்திருக்கா? ஆதி மாயா மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னப்போ கூட நான் சத்தியமா நம்பவே இல்லடா. ஆனா இப்போ சத்தியமா சொல்றேன்டா மச்சான், இப்ப கூட மாயா தான் இதெல்லாம் பண்ணினாளா அப்படின்னு நினைக்கும் போது என்னால சத்தியமா நம்ப முடியலடா. ஆமாண்டா வருண், எனக்குமே ஆதி மாயா மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லும் போது துளி கூட அவன் மேல எனக்கு சந்தேகம் வரலடா. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் எதுவுமே பண்ணாத மாதிரி பக்காவா பிளான் போட்டு அவ்வளோ நடிப்பு நடிச்சிருக்காடா. அதெல்லாம் இப்பதான் தெரியுது. இவ்வளவு கேவலமான பிறவியை நானும் பார்த்ததே இல்லடா வருண். ஆமாண்டா அர்ஜுன், கொஞ்சம் விட்டு இருந்தாலும் இந்த மாயா எஸ்கேப் ஆகி கண்டிப்பா லண்டன் ஓடி போயிருந்திருப்பாடா. நல்ல வேலை ஆதி கரெக்டான டைம்ல கரெக்டான ஐடியாவா கொடுத்தான். மித்ரா சிஸ்டர் ரூம்ல நானோ கேமரா வைக்கலான்னு. ஆனா நான் சத்தியமா ரங்கநாயகி பாட்டி தான் மாட்ட போறாங்கன்னு நினைச்சேன்டா. எனக்கு செம்ம ஷாக்குடா மாயா மாட்டினதுல. நானும் அதான்டா நினைச்சேன், ரங்கநாயகி பாட்டி தான் மாட்டுவாங்கன்னு. ஆனா உண்மையாவே ரொம்ப ட்விஸ்டடா வரும். இவன் மாட்டுவான்னு சத்தியமா நான் நினைக்க கூட இல்லடா. ஆனா ஆதி இருந்த வெறிக்கும் ஆத்திரத்துக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட அவன் மாயாவை உயிரோட எரிச்சிருப்பான்டா. ஆமாடா அர்ஜுன், சரிடா வா போலாம். ஆதி ரொம்ப நேரமா கார்ல வெயிட் பண்றான். பாவம் எந்த நிலைமையில இருக்கானே தெரியல. கண்டிப்பா கோவமா தான்டா இருப்பான். சரிடா வா நம்ம போலாம். சரிடா வருண், வா போலாம். மித்து, ஏன்டி இப்படி பண்ணுன? மித்து, உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், ஏன்டி இப்படி பண்ணுன? அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவளை என்னடா சும்மா விட சொல்லியிருக்க. ஏன் மித்து, ஏன்? மாயா மேல எனக்கு அப்பவே டவுட் இருந்ததுடி. அவளுக்கு எதுக்காக இப்படி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறான்னு இப்பதான் மித்து எல்லாமே புரியுது. ஏன் மித்து இப்படி பண்ணுன நீ? ஏன் இப்படி பண்ணுன? ஆமாடா மித்து, ஆமா. ஏன்டா இப்படி கால் பண்ணி அவளை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். எனக்கு அவதான் இது எல்லாத்தையும் செஞ்சான்னு தெரிஞ்சோன்னே ஈரக்கொலையை நடுங்கிடுச்சுடா. எந்த பொண்ணும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாடா. ஆனா அந்த மாயா அவ பண்ணியிருக்கா. ஏன்டா மித்து, ஏன்டா இப்படி சொன்ன நீ ஆதி மாப்பிள்ளை கிட்ட? இல்ல லட்சுமிமா, நீங்களும் வயசு மாதிரி புரியாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. லட்சுமிமா, எனக்கு இப்போ பழி வாங்குறது முக்கியம் இல்லை லட்சுமிமா. எனக்கு ஹிட்லர் ரொம்ப முக்கியம். அதோட வேண்டாம் லட்சுமிமா. எரிஞ்சு போய் இப்போ நான் படுற வலியும் வேதனையும் எவ்வளோ கொடூரமானதுன்னு எனக்கு தான் லட்சுமிமா தெரியும். அதை இன்னொருத்தவங்க என்னால் அனுபவிக்க வேண்டாம் லட்சுமிமா. அதான். ஆனால் எல்லாத்தையும் மீறி இப்படி அந்த மாயாவை ஹிட்லர் கொண்டுட்டா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் லட்சுமிமா. ஹிட்லர் எனக்கு வேணும் லட்சுமிமா, அவன் வேணும். அவனுக்காக தான் பண்ணினேன். இப்ப கூட நீ அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறடி. நீ பட்ட கஷ்டத்தை அவ படக்கூடாதுன்னு நினைக்கிறடி. ஒன்னு போய் எப்படி அவளுக்கு எரிச்சு கொள்ளணும்னு மனசு வந்துச்சு. ஏன் மித்து, ஏன்? அவ தப்பு பண்ணியிருக்காடி, அவளுக்கான தண்டனை கிடைக்கணும்ல. நீ ஏன் மித்து ஆதி சாருக்கு கால் பண்ணி அவளை எதுவும் பண்ண வேண்டான்னு சொன்ன?
இல்ல வைஷு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணா அவனுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்டி. அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு கடவுள் அப்புறம் சட்டம் இருக்குடி. கடவுள்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, சட்டத்துக்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு எங்கேயே ஹிட்லர் அவசரப்பட்டு அவளை கொன்று ஜெயிலுக்கு போயிடுவானோன்னு பயமா இருந்துச்சுடி. எனக்கு எல்லாரையும் தாண்டி ஹிட்லர் ரொம்ப முக்கியம்டி. அவனுக்காக மட்டும்தான் அவளை கொல்ல வேண்டான்னு சொன்னேன். மற்றபடி அவளுக்கு தண்டனையே கிடைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையேடி, சொல்லலையே. நித்துமா, உண்மையாவே சொல்கிறேன்டா, ஒரு அம்மாவா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. உன்ன மாதிரி ஒரு பெரிய மனசு வேற யாருக்குமே வராதுடா, யாருக்குமே வராது. நீ பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தவங்க படக்கூடாதுன்னு நினச்சில்லடா. அப்போவே நீ உயர்ந்து நின்றுட்டடா மித்து, உயர்ந்து நின்றுட்ட. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு எப்படி அவளால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தாண்டா அம்மாவால் அதை ஏற்றுக்க முடியலை. நீ சொல்கிறது சரிதான்டா. கண்டிப்பாக சட்டம் அவளுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதாண்டா ஆகணும், குடிச்சுதான் ஆகணும். மண்டி, உண்மையாவே சொல்கிற மித்து, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லடி. என் மித்து, எப்போவுமே நீ கிரேட் தாண்டி, கிரேட் தான். லவ் யூ மித்து டார்லிங், லவ் யூ. ப்ளீஸ் டி, அல்லாதடி. கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி கடவுளே, நன்றி. எப்படியோ மாயா மாட்டிக்கிட்டா. இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல கடுமையான தண்டனை கிடைக்கணும். ஐயோ கடவுளே, டே அர்ஜுன், என்னடா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? டே வருண், என்னடா இதெல்லாம்? அர்ஜுன் சொல்றதெல்லாம் உண்மையா? மாயாவா இதெல்லாம் பண்ணினா? ஆமா பாட்டி, அர்ஜுன் சொல்றது எல்லாமே உண்மைதான். மாயாதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா பாட்டி. இந்த மாயா இந்த அளவுக்கு மோசமானவளா? இவ்வளோ பெரிய விஷயத்தை மனசாட்சி இல்லாம பண்ணியிருக்கா. ஆதியோட ஃப்ரெண்டுன்னு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவளும் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தானே எல்லாரும் அவளை நடத்திருந்திருக்கோம். ஆனால் அவளால் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த வித குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ண முடிஞ்சதுன்னு சத்தியமா நம்ப முடியலப்பா, சத்தியமா நம்ப முடியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவளை நல்லாவே இருக்க மாட்டா. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கா. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறா. இந்த மாயா திமிர் பிடிச்சவன் தெரியும், ஆனா அவ இந்த அளவுக்கு கொடூரமானவன் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஐயோ கடவுளே, இருந்தாலும் ஆதியை நான் பண்ண போனதான் சரி. அவளெல்லாம் பெட்ரோல் ஊற்றி உயிரோட அப்படியே எரிச்சிருந்திருக்கணும். அப்பதான் அவளுக்கு மித்ராணி பட்ட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆமா, தனியா சொல்றதுதான் சரி. இவ்வளெல்லாம் உயிரோட எரிச்சிருந்திருக்கணும். அப்பதான் இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பண்ணால அந்த வலிய வேதனை எப்படி இருக்குன்னு இவளுக்கு காட்டியிருந்திருக்கணும். கன்யா, சாவித்திரி சித்தி 2 பேரும் என்ன பேசுறீங்க? கோவத்துல எல்லாருக்குமே இதான் தோணும், ஆதி எப்படி பண்ணியிருந்தா என்னன்னு. ஆனா கோவத்தை தள்ளி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதியோட வாழ்க்கையே போயிருந்திருக்கும். அதோட மாயா தப்பு பண்ணலன்னு சொல்லல, அவ மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கா. ஆனா அவ பண்ணின தப்புக்கான தண்டனையை கண்டிப்பா சட்டமும் கடவுளும் கொடுப்பாங்க. அதுக்காக ஆதி இப்ப அவசரப்பட்டு மாயாவை இந்த மாதிரி பண்ணியிருந்தானா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பான். அதனால அவனோட வாழ்க்கையே போயிருக்கும்ல. எல்லாத்தையும் தாண்டி மித்ரா சிஸ்டர் பாத்துக்கிறதுக்கு ஆதி வேணும் இல்ல. ஆதி இருந்தாதான் மித்ரா சிஸ்டர் சீக்கிரமா குணமாகவே முடியும். நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுங்க? உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா தயவு செஞ்சு கோவத்தை தள்ளி வச்சுடுங்க. எல்லாத்தையும் விட ஆதியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இல்ல வரும், நீங்க என்ன சொன்னாலும் சரி, மனசு சுத்தமா ஆறவே மாட்டேங்குது. அவ பண்ணின காரியத்துக்கு ஆதியன்னா அவளை உயிரோட எரிச்சு விட்டு இருந்திருக்கணும். அப்பதான் அவளுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தன்யா, நீ எந்த அளவுக்கு கோவப்படுறியோ அதை விட பல மடங்கு அதிகமா எனக்கும் வருணுக்கும் மாயா மேல இருக்கு தன்யா. ஆனா நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, அப்படி மட்டும் ஆதி பண்ணியிருந்தானா அவன் வாழ்க்கை நேரத்துக்கு போயிருந்திருக்கும் தன்யா. அதோட நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஆதி அந்த இடத்துல மாயாவை கொண்டிருந்தாதான் அது அவளுக்கான சரியான தண்டனைன்னு. ஆனா கிடையாது, அது அவளுக்கான சரியான தண்டனை கிடையாது. மித்ரா இப்போ ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்களா மாயாவுக்கு, அவளை மன்னிச்சு விட்டு, அதுதான் அவளுக்கான சரியான தண்டனை. என்ன அர்ஜுனா, என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா தன்யா, மித்ரா இப்ப மன்னிச்சு விட்டதுதான் மாயாவுக்கு கிடைச்ச சரியான தண்டனை. ஏன்னா அவ கொடூரமா மித்ராவை எரிச்சு கொலை பண்ணணும்னு நினைச்சா. ஆனா மித்ரா என்ன பண்ணிருக்காங்க, அவளுக்கு உயிர் பீச்சை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவ வாழ்ந்தாலுமே ஒரு நாளும் மித்ரா போட்ட உயிர்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அணுவா சாவா. இதை விட பெரிய தண்டனை ஏதாச்சும் இருக்குமா என்ன சொல்லு?
ஆமா தன்யா, அர்ஜுன் சொல்ற மாதிரி மாயாவுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய தண்டனையே மித்ராவோட மன்னிப்பு தான். ஏன்னா அவன் மித்ராவை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கா, அதுவும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கா. ஆனா நம்ம மித்ரா அவளை மன்னிச்சிருக்கா. இதை விட பெரிய தண்டனை ஏதாச்சும் இருக்க முடியுமா என்ன? அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக தப்பு பண்ணினவங்களுக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும், சட்டமும் கொடுக்கும், கடவுளும் கண்டிப்பாக கொடுப்பாரு. கடவுள் பார்வையிலேருந்தும் சட்டத்தோட பார்வையிலேருந்தும் தப்பு பண்ணினவங்க யாருமே மறைய முடியாதுரா தன்யா, இதுதான் உண்மை. ஆமாம் ஜானு, நீ சொல்கிறது சரிதான். ஆனாலும் மித்ரா நீ நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது ஜானு. எந்த பொண்ணாச்சு இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. மித்ரா நீ இடத்துல நான் இருந்திருந்தா அவளை அந்த இடத்துல பெட்ரோல் ஊற்றி எரிக்கட்டும் தான் நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனால் மித்ரா நீ உண்மையாகவே ரொம்ப பெரிய மனசு ஜானு, உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பெரிய மனசு. ஆமாத்த, மித்ரா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லத்த. அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்குது. கொடூரத்தை செஞ்சவன் மாயாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தாம்பட்ட வலியையும் வேதனையும் இன்னொருத்தவங்க படக்கூடாதுன்னு அவ எவ்வளோ பெரிய மனுஷத்தனமா நடந்திருக்கா பாருங்கத்த. உண்மையாவே மித்ராவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குத்த. அவ சீக்கிரமா குணமாயிடுவாத்த. அவ நல்ல மனசுக்கு அவ சீக்கிரமா குணமாகிடுவா. ஆமா மீனாட்சி, எதிரியை மன்னிக்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும். அந்த பெரிய மனசு நம்ம மித்ரா கிட்ட இருக்குமா? அவளோட நல்ல மனசுக்காகவே கடவுள் அவளை சீக்கிரமா குணமாக்கிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குமா. உண்மையாவே மித்ராவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவ இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் கண்டிப்பா பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா மித்ரா இந்த நிலையிலையும் தான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு பெரிய மனசுதான். அவ நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே அவ குணமாகிடணும். கடவுளே, என்னமோடா நடக்கிறது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. கடவுள் ஏன் தான் நம்ம குடும்பத்தை மட்டும் இப்படி மாறி மாறி சோதிக்கிறாருன்னே தெரியல. சரிடா, ஆதி எங்க? ஆதி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரிடா வரும். மீனாட்சி, நடந்தது நடந்துருச்சுமா. இதுக்கப்புறம் நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நம்ம நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிப்போம்மா. நாளைக்கு தாம்மா டாக்டர் மித்ராவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு போக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் நம்ம வீட்டு மருமகள்கள் 2 பேரும் வீட்டுக்கு வர போகிறாங்க. நம்ம போய் அதுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் செய்யலாமா? வா கிளம்பலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கல்யாணம் ஆகி முத தடவை 2 மருமகள்களும் வீட்டுக்கு வர போகிறாங்க. வாங்கத்த, நம்ம அதுக்கு ஆக வேண்டிய காரியத்தை போய் பார்க்கலாம். சரிம்மா மீனாட்சி, கிளம்பலாம்.